guys, welcome back to RIYA Creation. நீங்கள் இப்போ ப்ரிவியூல பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான HD குவாலிட்டி CC தான் வந்துட்டு அலைட் மோஷனில் மேக் பண்ண போகிறோம். ஸோ நார்மலாக வந்துட்டு ஒரு நார்மலாக இருக்க இமேஜ் வந்துட்டு ஒரு பிரைட்னஸ் இல்லாமல் டிம்மாக இருக்க குவாலிட்டியே இல்லாத இமேஜ் வந்துட்டு நம்ம ரெமினி ஆப்பில் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணி கொஞ்சம் ஹெச்டியாக மாற்றுவோம். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இன்றைக்கி அலைட் மோஷனில் பண்ண போகிறோம். இன்னுமே வந்துட்டு ஒரு ஹை குவாலிட்டி லுக்கில் வந்துட்டு பண்ண போகிறோம். ஸோ இந்த சிசி வந்துட்டு நீங்கள் வீடியோக்கும் ஆட் பண்ணிக்கலாம், தென் இமேஜ்க்கும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே வந்துட்டு இந்த சிசி வந்துட்டு உங்களோட வீடியோ வந்துட்டு ஒரு நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு தேவையான கிளிப் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது வீடியோவாக இருந்தாலும் சரி, இமேஜாக இருந்தாலும் சரி. நான் வந்துட்டு ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இமேஜை ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் வந்து ஆட் பண்ணிவிட்டு மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு தேர்ட் ஆப்ஷன் போய்ட்டு லைட்டாக அந்த மாதிரி வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது மாதிரி வந்து ஜூம் பண்ணியாச்சு. அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பை வந்து கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு ஆட் எஃபர்ட்ஸ் போயிட்டு அதில் போய்ட்டு காப்பி பேக்ரவுண்ட் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ செட் பண்ணிவிட்டு அகைன் வந்துட்டு ஆட் எஃபர்ட் போனீங்க அப்படின்னா கலர் அண்ட் லைட் இருக்கும். அதில் போயிட்டு கிரேடியன்ட் ஓவர்லே அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்துட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதும் வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். கலர் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கலர் செட் பண்ணிவிட்டு கலர் 2ல் வந்துட்டு பிளாக் கலர் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா பிளெண்டிங் மோட் இருக்கும். ஸோ அது நார்மலில் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் மல்டிப்ளேயில் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஓகே, செட் பண்ணியாச்சு. அகைன் ஆட் எஃபர்ட் போங்க. போயிட்டு கலர் அண்ட் லைட்டில் போனீங்க அப்படின்னா எக்ஸ்போஷர் அண்ட் காமா அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்துட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்து நம்ம செட் பண்ணிக்கலாம். எக்ஸ்போஷரோட வேல்யூ வந்து ஸோ நான் வந்துட்டு இந்த இமேஜ்க்கு ஏற்ற மாதிரி நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். உங்களோட கிளிப்பில் வந்துட்டு இமேஜ் குவாலிட்டி வந்துட்டு பிரைட்னஸ் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு நீங்கள் இந்த எஃபர்ட்டை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நான் வந்து கரெக்டாக ஒரு 1ல் வந்து செட் பண்ணுறேன். ஸோ அப்போ தான் வந்துட்டு கரெக்டாக இருக்குது. அகைன் வந்துட்டு ஆட் எஃபர்ட் போகலாம். போயிட்டு கலர் அண்ட் லைட்லேயே போயிட்டு பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு பிரைட்னஸோட வேல்யூ வந்துட்டு -5ல் வந்து செட் பண்ணுறேன். தென் கான்ட்ராஸ்டோட வேல்யூ வந்துட்டு +5ல் வந்து செட் பண்ணுறேன். ஓகே, மேலே வந்துட்டு மைனஸில் செட் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு ப்ளஸில் அதே வேல்யூ வந்து செட் பண்ணிக்கோங்க. அகைன் வந்துட்டு ஆட் எஃபர்ட் போங்க. போயிட்டு ஹைலைட்ஸ் அண்ட் ஷேடோஸ் இருக்கும். கலர் அண்ட் லைட்டில் போனீங்க அப்படின்னா இருக்கும். ஸோ அதை வந்துட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்து நம்ம செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு ஹைலைட்ஸோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 134ல் வந்துட்டு கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஓகே, செட் பண்ணிவிட்டு கீழே ஷேடோஸ் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு 100ல் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் வந்துட்டு 90ல் வந்துட்டு டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நார்மலாக இருந்த இமேஜை வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு நம்ம ஒரு குவாலிட்டியாக கொண்டு வந்திருக்கோம். ஓகே, ஸோ அந்த ரெக்டாங்கிள் 1 ஷேப்பை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போயிட்டு லைட்டனில் போயிட்டு ஸ்க்ரீன் ஆப்ஷனை வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருப்பீங்க, தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருந்த ஒரு இமேஜ் வந்துட்டு ஒரு இந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஜஸ்ட்டு 1 ரெக்டாங்கிள் ஷேப்பில். அகைன் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிட்டு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் கொடுத்துட்டு மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் ஆப்ஷன் கொடுத்துட்டு லைட்டாக மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு பார்டர் தெரியாமல் இருக்க ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணிட்டு அந்த ரெக்டாங்கிள் 2 ஷேப்பை கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸ் போங்க, ஆட் எஃபர்ட்ஸ் போங்க. அதில் வந்துட்டு காப்பி பேக்ரவுண்ட் நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணது முன்னாடி இருக்கும், ஜஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஆட் எஃபர்ட் போங்க. பிளரில் போயிட்டு ஷார்ப்பன் இருக்கும். ஸோ அது வந்து ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னுமே நம்மளோட இமேஜ் வந்துட்டு ஒரு குவாலிட்டியாக தெரியறதுக்கு தான் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு 0.40க்கு வந்துட்டு ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ரெக்டாங்கிள் 2 ஷேப்பை கிளிக் பண்ணிவிட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போயிட்டு கான்ட்ராஸ்ட்டில் போயிட்டு சாஃப்ட் ஓவர்லே வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ செட் பண்ணிட்டு அதோட வேல்யூ வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு ஒரு 50ல் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கரெக்டாக வந்துட்டு ஒரு 50ல் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்பவே வந்துட்டு நம்மளோட இமேஜ் வந்துட்டு இந்த லெவலில் இருந்த இமேஜ் தான் வந்துட்டு நம்ம 2 ரெக்டாங்கிள் ஷேப் வந்துட்டு ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியாக வந்துட்டு கொண்டு வந்திருக்கும். ஸோ அகைன் வந்துட்டு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு லைட்டாக வந்துட்டு இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணிட்டு அந்த ரெக்டாங்கிள் 3 ஷேப்பை கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு ஆட் எஃபர்ட்ஸ் போயிட்டு அகைன் காப்பி பேக்ரவுண்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஆட் எஃபர்ட் போயிட்டு கலர் அண்ட் லைட்லேயே போயிட்டு சேச்சுரேஷன் வைப்ரன்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் குவாலிட்டியாக தெரியறதுக்கு தான் ஆட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு ஒரு 35ல் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ அகைன் அந்த ரெக்டாங்கிள் 3 ஷேப்பை கிளிக் பண்ணிட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போயிட்டு
லைட்டனில் போயிட்டு லைட்டன் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சீஸ் வந்துட்டு மேக் பண்ணியாச்சு. ஜஸ்ட்டு 3 ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி இருந்த ஒரு இமேஜ் தான் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஹெச்டி லுக்கில் வந்துட்டு மாற்றிருக்கோம். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் இந்த சிஜி வந்துட்டு உங்களோட வீடியோவில் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட இமேஜ்லேயே வந்துட்டு நீங்கள் இந்த சிஜி வந்துட்டு ஆட் பண்ணிக்க முடியும். அகைன் ஒரு இமேஜில் வந்துட்டு நான் ஆட் பண்ணி காமிக்கிறேன் இந்த சிஜியை. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அகைன் வந்துட்டு ஒரு இமேஜ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க இந்த மாதிரியான ஒரு லுக்கில் இருக்குது. ஓகேவா? ஸோ ரொம்பவே வந்துட்டு ஒரு குவாலிட்டியாலாம் இல்லை. ஸோ இந்த இமேஜ் தான் வந்துட்டு நம்ம இந்த சிசி வந்துட்டு நம்ம ஆல்ரெடி இப்போ மேக் பண்ணியிருக்கோம் இல்லையா? இந்த சிசி வந்துட்டு யூஸ் பண்ணால் இந்த இமேஜோட குவாலிட்டி வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களே பாருங்கள். ஸோ நீங்கள் முன்னாடி பார்த்த இமேஜ்க்கும் இப்போ பார்க்குற இமேஜ்க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த சிசி வந்துட்டு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.